இனிய நாள். டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் ஊடாக கொண்டு வரும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் முந்தைய பாட்டில் எவ்வாறு நாம் ஆட் செய்து கொள்ளும் டேட்டா ரியல் டைம் ஃபெச் செய்வது, ஸ்க்ரீன் பில்டர் ஒன்றை யூஸ் செய்து கொண்டு டிஸ்பிளே செய்வது என பார்த்தோம். சரி, அந்த விடயங்கள் புரியவில்லை என்றால் மீண்டும் அந்த செக்ஷனை ரெஃபர் செய்யவும். அப்போது உங்களுக்கு அந்த விடயங்கள் அவ்வளவு கஷ்டமான ஒன்றாக இருக்காது, மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். இப்போது எவ்வாறு நாம் ஆட் செய்து கொள்ளும் டாக்குமெண்ட் ஒன்றை டிலீட் செய்வது என உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நாம் கோடுக்கு சென்று எவ்வாறு இந்த டிலீட் ஆபரேஷனை நாம் செய்வது என பார்ப்போம். இப்போது நமக்கு இந்த செக்ஷனில் பேச இருப்பது என்னவென்றால் மிகவும் சிறிய விடயமாகும். இது ஸ்மால் செக்ஷனாக இருக்கும். இங்கு நாம் ஆட் செய்த டாஸ்கை எவ்வாறு டிலீட் செய்வது என பார்ப்போம். சரி, அப்படியானால் நாம் அதிகம் பேசாமல் டிலீட் செய்ய சர்வீஸ் மற்றும் இந்த மெத்தட் எவ்வாறு எழுதுவது என பார்ப்போம். நான் முதலில் கமெண்ட் ஒன்றை கொடுத்து வேலையை தொடங்குகிறேன். நான் கீழே கமெண்ட் ஒன்றை கொடுக்கிறேன். நாம் இப்போது ஃபயர்ஸ்டோன் கலெக்ஷனில் நம்மிடம் உள்ள டாஸ்கை டிலீட் செய்ய மெத்தட் ஒன்றை தான் உருவாக்கப் போகிறேன். நான் இதை ஃபியூச்சர் மெத்தட் போன்ற விதத்தில் தான் கண்டிப்பாக டிஃபைன் செய்ய வேண்டும். இப்போது ஸ்ட்ரீம்ஸ் ஒன்று எதுவும் நமக்கு தொடர்பில்லை. நமக்கு நார்மல் பட்டன் ஒன்றை கிளிக் செய்து கொண்டால் மெத்தட் ஒன்று ட்ரிகர் செய்ய வேண்டும். நான் இங்கு டிலீட் டாஸ்க் என கொடுக்கின்றேன். சரி, டிலீட், நாம் இதை கேமல் கேசிங்கில் எழுத வேண்டும். நாம் டிலீட் டாஸ்க் கண்டிப்பாக ஐடியை பாஸ் செய்வோம். நாம் டாஸ்கில் ஐடியை பாஸ் செய்வோம். ஸ்ட்ரிங் ஐடி அசிங்க்ரோனஸ் விதத்தில் உங்களுக்கு இதை எழுத முடியும். இப்போது இந்த மெத்தடை எழுதுவோம். நாம் இங்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிங் ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். டாஸ்க் ஒன்று, ஐடி ஒன்று. உண்மையிலே நாம் இங்கு டாஸ்க்கு ஐடி ஒன்றை கொடுக்கவில்லை தானே என உங்களுக்கு இப்போது ஒரு பிரச்சனை வருகிறதாக இருக்கும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், இவ்வாறு நாம் உண்மையில் ஐடி ஒன்றை பாஸ் செய்து கொள்ளவில்லை. இதை நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் முன்னால் எக்ஸ்பிளைன் செய்கிறேன். இதை இப்போது எக்ஸ்பிளைன் செய்தாலும் உங்களுக்கு புரியாது. சரி, நான் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை எழுதி மிகுதி உள்ளவற்றை நான் எழுதி செல்கிறேன். எரர் ஒன்று வந்தால் நாம் இலகுவாக எரரை பிரிண்ட் செய்து கொள்வோம். நமக்கு எரரை பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். எரர் ஒன்று வந்தது. டிலீட்டிங் டாஸ்க், நாம் எரரையும் இவ்வாறு பிரிண்ட் செய்து கொள்வோம். சரி, இப்போது நமக்கு ட்ரை பிளாக்கில் தான் தேவையான விடயங்கள் செய்து கொள்ள முடியும். எனக்கு சிம்பிளி டிலீட் செய்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நீங்கள் டாஸ்க் கலெக்ஷனுக்கு செல்ல வேண்டும். டாஸ்க் கலெக்ஷனில் டாக் என இங்கு மெத்தட் ஒன்று உள்ளது. இப்போது நாம் டாக்குமெண்ட்டுக்கு தான் இந்த ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது உண்மையிலே நாம் எடுத்துக்கொண்டால் டாக்குமெண்ட்டை தான் இங்கு பாஸ் செய்து கொள்வோம். டாக்குமெண்ட்டை எனக்கு பாஸ் செய்து இதை டிலீட் செய்ய முடியும். இது இப்போது உங்களுக்கு சரியாக புரிய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கண்டீர்கள், இங்கு நமது டாஸ்க்கு தொடர்புடைய டாக்குமெண்ட் ஐடி ஒன்று எப்போதும் இங்கு உள்ளது. இங்கு இன்டர்னல் ஐடியானது டாஸ்க் கலெக்ஷனுக்கும் ஸ்டோர் செய்து கொள்ளும், டாஸ்க் டாக்குமெண்ட்டுக்கும் ஸ்டோர் செய்து கொள்ளும். பட் இங்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் ஐடியை பார்த்து கொள்ள முடியும். எனவே நாம் டாஸ்கில் ஐடி விதத்தில் பாஸ் செய்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெஸ் ஆவது இந்த டாக்குமெண்ட்டின் ஐடி ஆகும். இங்கே உங்களுக்கு சரியாக இதை புரிந்து கொள்ள முடியும். இங்கு குழப்பம் ஏற்படாது. நாம் டாக்குமெண்ட் ஐடியையும் ஐடி ஒன்று விதத்தில் ஸ்டோர் செய்வோம். நான் அதையும் செய்யும் விதத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். பட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் டாஸ்க் ஒன்று பாஸ் செய்து கொள்ளும் போது பாஸ் செய்வது இந்த டாக்குமெண்ட் ஐடியே ஆகும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், நாம் டிலீட் மெத்தடில் நேரடியாக ஆக்சஸ் செய்வது டாக்குமெண்ட் ஐடியை ஆகும். அதனூடாகத்தான் இதை டிலீட் செய்து கொள்வோம். சரி, இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். அது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. அதை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அதை டாஸ்க் டிலீட்டட் என கொடுப்போம். இதோ அந்த விடயங்கள் மட்டும்தான். அடுத்து எனக்கு ஹோம் பேஜுக்கு சென்று இந்த மெத்தடை பைண்ட் செய்ய முடியும். சரி, நாம் நமது டு டூ சர்வீஸில் இதோ இங்கு செல்ல வேண்டும். நாம் கமெண்ட்டை கொடுப்பது மிக முக்கியமாகும். நீங்கள் இப்போது
இதை கண்டிப்பாக அசிங்க்ரோனஸ் செய்ய முடியும். அசிங்க்ரோனஸ் செய்து கொண்டு உங்களுக்கு delete செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு இங்கே உங்களுடைய டாஸ்க் சர்வீஸை எடுக்க முடியும். நீங்கள் delete task எனும் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்தீர்கள். அடுத்து உங்களுக்கு உங்களுடைய டாஸ்கின் ஐடியை இதற்கு பாஸ் செய்து கொள்ள முடியும். இந்த டாஸ்கில் ஐடி என அசைன் செய்யவும் கண்டிப்பாக இங்கு நாம் டாக்குமெண்ட் ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். சரி, இந்த விடயங்களை கொடுத்து நீங்கள் ரீஸ்டார்ட் செய்து கொள்ளவும். கண்டிப்பாக இந்த மெத்தடை பைண்ட் செய்வோம். மெத்தடை பைண்ட் செய்து கொண்டு உங்களுக்கு இது ரீஸ்டார்ட் ஆகிய பிறகு நாம் இந்த டாஸ்க் 1ஐ delete செய்வோம். உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் டாஸ்க் 1 ஆனது delete ஆகிறது. நாம் இப்போது டேட்டா பேஸுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த டாக்குமெண்ட் ஆனது delete ஆகி உள்ளது. அது மிகவும் கடினமான ஒரு விடயம் அல்ல. நான் உங்களுக்கு அதை கற்றுத்தருகிறேன். நான் இங்கு டாஸ்க் ஒன்றை ஆட் செய்யும் போது நமது டாஸ்க் ஐடியை நான் டாக்குமெண்ட் ஐடி ஒன்று விதத்தில் கொடுக்கும் விதத்தை கற்றுத்தருகிறேன். அப்போது உங்களுக்குள் இருக்கும் சிக்கலானது தீர்ந்துவிடும். நாம் டாஸ்க் ஒன்றை ஆட் செய்வதுடன் எனக்கு டாஸ்கில் ஐடியை அப்டேட் செய்ய முடியும். இவ்வாறு இப்போது எமக்கு ஃபயர்பேஸில் ஜெனரேட் ஆகிய டாக்குமெண்ட் ஐடியை இதற்கு ஆட் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் உங்களுக்கு மீண்டும் அவைட் ஆக முடியும். சரி, இங்கு நான் இந்த ஆட் செய்து கொள்ளும் டாக்குமெண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்றை உருவாக்குகிறேன். அது மிகவும் கடினமல்ல. அதாவது நான் ஆட் செய்வது எந்த டாக்குமெண்ட் என நான் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஃபைனல் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் ஒன்றை உருவாக்குவோம். இந்த விடயங்கள் தேவையில்லை. உங்களுக்கு புரிந்தது என்றால் இந்த விடயங்களை செய்யவும் தேவையில்லை. அடுத்து நான் இங்கு உருவாக்கி கொண்ட ரெஃபரன்ஸுக்குத்தான் ஜெனரேட் ஆகும் டாக்குமெண்ட் ஐடியை ஆட் செய்ய வேண்டும். உங்களுக்கு அவைட் உங்களுடைய டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸை உங்களுக்கு அப்டேட் செய்ய முடியும். அப்டேட் செய்து கொள்ளவும் என்றால் என்ன? தற்போதைக்கு இருக்கும் டேட்டா ஐடியை தான் ஆட் செய்ய வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு இவ்வாறு ஐடி என்னும் ஃபீல்டை அப்டேட் செய்ய முடியும். இதற்கு நீங்கள் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸை கொடுக்க வேண்டும். அதாவது நீங்கள் உருவாக்கி கொண்ட டாக்குமெண்ட் ஐடி. சரி, உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், மிகவும் இலகு. இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. அடுத்தது நான் சிறிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றையும் இவ்வாறு கொடுக்கின்றேன். டாஸ்க் added with ஐடி என நான் கொடுக்கின்றேன். அடுத்து எங்களுக்கு அவாய்ட் பிரிண்ட் தேவையில்லை. நான் இதனை நீக்குகிறேன். சரி, உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும்போது இப்போது இந்த விடயங்கள் சரியாக வேலை செய்கிறது. கண்டிப்பாக இதோ இங்கு அவற்றை சரியாக டாஸ்க் JSON விதத்தில் கன்வெர்ட் செய்து கொள்கிறேன். அடுத்து ஸ்டோர் வரும்போது நான் ரெஃபரன்ஸ் ஒன்றை உருவாக்கி கொள்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் ஊடாக நான் ஃபயர்பேஸ் ஐடியே இந்த ஐடி விதத்தில் ஆட் செய்து கொள்கிறேன். அடுத்த டாஸ்க் added என நான் கொடுக்கிறேன். சரி, இந்த விடயங்களை தான் செய்ய வேண்டும். நான் இவற்றை கொடுத்து நாம் புதிதாக டாஸ்க் ஒன்றை சேவ் செய்து கொண்டு நமக்கு ஏதாவது எரர்ஸ் ஒன்று வருகிறதா என பார்ப்போம். நாம் சற்று நமது டீபக் கன்சோலையும் ஓப்பன் செய்வோம். எனவே இவ்வாறு உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். நமக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இதுதான். இந்த வார்னிங்ஸ் ஆனது வருகிறது. அவற்றை எவ்வாறு கொடுப்பது என்பது பற்றி நான் இனி வரும் நாட்களில் கற்றுத்தருகிறேன். அவை எந்த இஷ்யூவும் இல்லை. சரி, நாம் இப்போது புதிதாக டாஸ்க் ஒன்றை கிரியேட் செய்ய பார்ப்போம். நாம் இன்னும் ஒன்றையும் கொடுப்போம். நாம் வாட்ச் LPL என கொடுப்போம். நான் இதை சேவ் செய்கிறேன். சேவ் செய்து கொண்ட பிறகு நீங்கள் காணலாம் டாஸ்க் ஒன்று கிரியேட் ஆகிறது. எந்த இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். நமக்கு டாஸ்க் added with ஐடியை இவ்வாறு பார்த்து கொள்ள முடியும். எனவே இங்கு இருப்பது ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட் ஐடி ஆகும். சரி, அதன் பிறகு ஃபயர்பேஸ் கன்சோலுக்கு சென்றால் நமது கலெக்ஷன் பார்த்து கொள்ள முடியும். நாம் இதை கொடுக்க வேண்டும். நீங்கள் காணலாம் நமது ஐடியும் இப்போது ஜெனரேட் ஆகி உள்ளது. ஐடி தான் இங்கு உள்ளது. நான் இங்கு வந்தால் நீங்கள் காணலாம் எக்ஸாக்ட்லி இந்த ஐடி தான் நமது டாக்குமெண்ட் ஐடி விதத்தில் உள்ளது. சரி, நாம் ஐடி ஒன்றை ப்ரெஸ் செய்யவில்லை என்றால் இந்த வேலையை தான் நடக்கும். இங்கு நான் இதை delete செய்து கொண்டால் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும் இந்த டாக்குமெண்ட் ஐடி தான் இதற்கு பாஸ் ஆகிறது. எந்த இஷ்யூவும் இல்லை. சரி,
நான் அதை உங்களுக்கு மேலதிக தகவலாக கூறினால், உங்களுக்கு தற்போதைக்கு அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆட் செய்து கொண்ட டாக்குமெண்ட்டுக்கு டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் ஒன்று உள்ளது. இதை நீங்கள் விரும்பியவாறு கொடுக்கலாம். சரி, உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது உண்மையிலேயே உங்களுக்கு வேண்டுமென்றால் டைப் ஒன்றை கொடுக்க முடியும். நீங்கள் காணலாம், டாக்குமெண்ட் டிஃபரன்ஸ் ஒன்று விதத்தில் நாம் இதை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஃபைனல் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் ஒன்று விதத்தில் இதை உருவாக்கி கொள்ளுங்கள். அதாவது ஏதாவது டாக்குமெண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்றை நான் உருவாக்கி கொள்கிறேன். எனவே இதற்கு விருப்பமான பெயர் ஒன்றை கொடுக்க முடியும். அதை உருவாக்க ரெஃபரன்ஸ் ஊடாக சென்றால்தான் நாம் இந்த டாக்குமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்டை அப்டேட் செய்ய முடியும். சரி, இதை மிகவும் இலகுவான விடயங்கள் ஆகும். இவற்றை தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதால் தான் நான் அவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சரி, அப்படியானால் நான் இந்த செக்ஷனில் எனக்கு பேச தேவையான விடயங்களை சொல்லிக் கொடுத்தேன். நம்மிடம் உள்ள டாஸ்க் ஒன்றை நாம் எவ்வாறு டீல் செய்வது என்பதை பற்றி கூறினேன். சரி, நான் எடிட் செய்து கொள்வதையும் இந்த செக்ஷனில் அல்லது இந்த பாட்டிலேயே கற்றுக் கொடுப்பது இல்லை. இந்த விடயங்களை நீங்கள் தனியாக பார்க்க வேண்டுமென்றால் அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். அதாவது எவ்வாறு எடிட் செய்து இருக்கிறோம் என கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். ஏனென்றால் நீங்கள் வீடியோவில் டைட்டிலை பார்த்துதான் இந்த விடயங்களை பார்ப்பீர்கள். நாம் மிகவும் இலகுவாக எவ்வாறு நம்மிடம் உள்ள டாக்குமெண்ட் ஒன்றை delete செய்வது என பார்த்தோம். எனவே நமக்கு சிங்கிள் லைனில் எமக்கு அதை delete செய்யவும் முடியும். சரி, பேக்எண்ட் சர்வீஸ் ஒன்று என்பதால் எவ்வளவு இலகுவாக நாம் இந்த விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும் என இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். சரி, இப்போது CRUD மெத்தட்ஸில் 3 கதைக்கு உள்ளது. டாக்குமெண்ட் ஒன்றை எவ்வாறு கிரியேட் செய்வது என உங்களுக்கு தெரியும். கிரியேட் செய்து கொண்ட டாக்குமெண்ட் ஒன்றை எவ்வாறு ரியல் டைமில் ரீட் செய்வது, கிரியேட் செய்த டாக்குமெண்ட் ஒன்றை முழுமையாக delete செய்வது எவ்வாறு, மற்றும் இறுதியாக CRUD மெத்தடான CRUD ஆபரேஷனை பார்க்க உள்ளோம். அதாவது எவ்வாறு கிரியேட் செய்து கொண்ட டாக்குமெண்ட் ஒன்றை அப்டேட் அல்லது எடிட் செய்து கொள்வது என்பது ஆகும். அப்படியானால் நாம் அடுத்த பாட்டில் எவ்வாறு நமது டாக்குமெண்ட்ஸை எடிட் செய்வது என பார்ப்போம்.